வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். அண்ணா வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்ல இன்டர்வியூ இப்பதான் தரீங்கன்னு நினைக்கிறேன். முறை இன்டர்வியூயா தழுவுங்க. நீங்க கேக்குற கேள்வி முன்னாடியே அனுப்பிச்சிருப்பீங்க. ஆமா ஆமா, அதனால தான் நான் உங்களுக்காக மட்டும் நான் கொடுத்தேன். நான் சிங்க மாதிரி உட்காந்துருக்காரு அண்ணா நம்மள்கிட்ட வந்து. அதே நாடுதுண்ணா வை. சரிண்ணா, இப்போ டி நகர் தொகுதி கொடுத்துருக்காங்க அண்ணனுக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி ஜெயிச்சிருவீங்களாங்க? தெளிவூரோட முகத்தை காட்டின்னு ஒவ்வொரு ஊடா போயின்னு நாங்க ஜெயிச்சுன்னு சட்டமன்றத்துல போயின்னு பாண்டிச்சேரியில நாங்க காட்டுவோம் யாருன்னு. அப்படியா? தலைவரோட முகத்தை காட்டணுங்கிற அந்த அறிவு இருக்குல்ல உங்களுக்கு? இன்டர்வியூல உட்காந்தா உங்க மூஞ்ச கேமரா காட்டணுங்கிற அறிவு இருக்கா? இப்படி உட்காந்தா எப்படி அவங்களுக்கு தெரியும்? இல்லை, நான் என் போட்டோ என் மூஞ்சி இப்படி காட்டினேன்னா பேஸ் ரியாக்ஷன் எடுத்துடுறானுங்க. இப்படி பார்த்தா கோவமா இருக்கிறேன் அப்படி எடுத்துடுறானுங்க, எடுத்து ட்ரோல் பண்றானுங்க. அதனாலதான் நான் இப்படியே இருக்கிறேன். நீ என்ன கேள்வி வேணுமோ என்ன வேணுமோ கேளு, நான் பதில் மட்டும் சொல்லுகிறேன். அந்த பக்கம் உட்காந்துங்களா? சுத்தமா தெரியாதுல, புறம்பு காட்டிட்டு பின்னாடி சொட்டத்தலை தெரியுமா? எனக்கு என்ன தெரியும், நான் கரெக்டா இருக்கிறேன். நீ சொல்லு என்னான்னு. சரி 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 சரி. டி நகர் தொகுதி கொடுத்துருக்காங்க அண்ணனுக்கு. டி நகர் தொகுதியில ஜெயிச்சுட்டா பெண்களுக்கு என்னென்ன பண்ணுவீங்க? பொம்பளைங்களா? பெண்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை, அவங்க என்ன அவங்களாண்ட இருக்குது எல்லாமே எங்க தலைவர் பார்த்து ஊடா போய் அவர் பேசிக்கிறாப்புல. அவரு பேசிக்கிறாங்கன்னா அவரு பின்னாடி ஒரு பெரிய டீமுக்கு இது, அந்த டீம் நல்லாதான் பண்ணிக்கும். பெண்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும், எங்க தளபதிக்கு தெரியும். அவர் பார்த்துதான் பண்ணிக்கிறாப்புல. இப்ப நானுமே ஒரு தொகுதியாண்டா போகும்போது நான் கேட்கும் போது அவங்களே சொன்னாங்க, எனக்கு என் புருஷனோட தளபதி தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலயே தெரிஞ்சிச்சு பெண்கள் ஓட்டு எல்லாமே டி நகர்ல நம்மளான்ட்டுதான் வந்துரும். பெண்கள் ஓட்டு வந்துரும்னா பெண்களுக்கு என்ன பண்ண போறீங்க? அதான் பஸ் விட போறோம்ல. பஸ் விடுவோம், சிலிண்டர் தருவீங்க, கேஸ் விடுவோம், எல்லாமே நாங்க பார்த்து பண்ணுக்கலான்னு பண்ணி வச்சுக்கிறோம். சரிண்ணா. இப்ப டி நகர் நீங்க இப்ப போறீங்களா? இப்ப தொகுதி பக்கம் போறீங்களா? தினமும் அங்கதான் நான் இருக்கேன். ஒரு கட்சியோட போய் செல்றா எல்லா தொகுதியும் போனோம். ஆனா நம்மளாண்ட பேசுறப்ப அந்த திறமை இல்லாதனால நான் என் தொகுதியை மட்டும் நான் சாத்திக்கின்னு பாக்குறேன்னு தளபதி ஆசிக்கினுங்க டி நகர்லயே ஊடத்து இங்கே தங்கிட்டேன் நானு. சிறப்பு. இப்ப வரவேற்பு எப்படி இருக்கு டி நகர்ல உங்களுக்கு? அமோகமா கீதுமா. நாங்க போனா என்ன கூட்டம், ரத்னா ஸ்டோர்ஸ் அந்த சந்துல. அப்புறம் உஸ்மான் சாலை போறோம், உஸ்மான் ரோடு, என்னமா கூட்டம் கீதுப்பா. அது எப்போதுமே அங்க கூட்டம் இருக்கும். இல்லம்மா, எங்க ஷாப்பிங் ஏரியானா எங்க தளபதிக்காக வந்த கூட்டம்ப்பா. சனி ஞாயிறு ஆனா பாண்டி பஜார் போனா எம்மா ஜனம் இது பாத்தியா? அதான் எங்க தளபதிக்கு கிடைத்த வெற்றி. நீங்க சும்மா அந்த இடத்துக்கு நீங்க போலனா கூட அந்த இடம் அப்படியேதான் ஜெகஜோதியா இருக்கும் அந்த இடம். இல்லம்மா எங்க தளபதி வராருன்னு தெரிஞ்சுக்கின்னு இங்க நான் நிக்க போறேன்னு தெரிஞ்சுக்கின்னு இந்த திமுக அரசு அங்க மெட்ரோ வேலை பாக்குது. சரி, அங்க வணிகர்கள் அதிகம். டி நகரை பொறுத்தளவுக்கு வணிகர்கள் அதிகம். அங்க வணிகர்களுக்காக என்ன பண்ண போறீங்க? என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? முதல்ல வணிகர்கள் மக்களாண்ட போய் நாங்க கேட்கும் போது வணிகர்கள்கிட்ட நிறைய சில பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகளை நாங்க களை எடுக்க போறீங்க. அது என்னன்னா, இந்த கடைக்காரங்க மீதி சில்லறையே தரதில்லை பல கடையில. இப்ப ஜிபே வந்துருச்சுன்னா, ஜிபே கூட குறைஞ்சது 100 ரூபாய் மேல இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா காசா கொடுங்கோன்னு போர்டு வைக்கிறாங்களாம். சரி, அப்படி பண்ணாதீங்கோ, வேணாம் அப்படின்னு நான் அவங்களாண்ட போய் பேச போறேன். முதல் பிரச்சனை வணிகர்கள் இதான். அப்படியா? ஆமா, அவங்களாண்ட போய் பேச போறேன். மாமூல் வாங்குறாங்க கடை வணிகர்களாண்டோ, அது தப்பு. மாமூல் வாங்கலாம், அது நானா மட்டும் கீணும். சரி, மத்தவங்க வாங்க கூடாது, அது தப்பு. அது நான் அங்க எம்எல்ஏ ஏன் நான் டி நகர் எடுத்தேன் அப்படின்னா, ஒரு கடைக்கு மாசம் 1 லட்சம்னாக்கா அங்க கணக்கு போட்டு பாருங்க. சரவணா ஸ்டோரு, சரவணா சொல்வரத்னம், சரவணா ஸ்டோர் லெஜண்ட், போத்தீஸ்ல 3 போத்தீஸ், நல்லி, சென்னை சில்க்ஸ், ஜிஆர்டி போட்டு பாருங்க. லைஃப் செட்டில்டு.
கரெக்டா தேர் எடுத்து நின்னா எப்படி சூப்பர். என்ன மீறி ஒரு குழி கூட வட்ட முடியாதுடி. நான் வந்துட்டேன்னா நான் பூந்துருவேன் நானு. இந்த ஐடியா இல்ல, நான் எக்மோர் அறிவிச்சிட்டேன். இது தெரிஞ்சா பலபடி கிட்ட நான் டி நகர் எடுத்து வந்திருப்பேன். நீ படி, நீ தண்டக்கர்மாந்திரம். நீனு உன்னை எதிர்த்து நிக்கிறது யாருன்னு தெரியும்ல. தெரியும். ஒரு நாளைக்கு 25,000 வாக்கு நடக்கிறாப்புல தமிழ பிரசன்னாப்புல. நீ என்னத்த நடக்குறியோ பாத்துக்கோ. தளபதி அசிங்கப்பட்டு விட்டுறாத. நமக்கு வாய் திறமை இருக்குன்னு நம்ம பேசினாலே கொடுத்துருவாங்க. போய் ஆட்டோலாம் ஓட்டினா பாக்கல நீங்க? ஆமா, ஆட்டோக்காரங்கிட்ட ஆட்டோலாம் ஓட்டினா. எனக்கு பூஜை அடிக்கிற வரைக்கும் தான்டே நீ இந்த கட்சியில காம்பரிங் பண்ணுவ. கொஞ்சம் மிஸ் ஆகி யாதவ பார்க்க சாஞ்ச மகனை வண்டிக்கும் உனக்குமே 100 தூரம் இருக்கும். சரி, அதை பத்தி நம்ம பேசலாம் இப்போ இன்டர்வியூல. இப்போ தளபதி நீங்க டி நகர்ல நிக்க போறோன்னு சொன்னோன்னு என்ன சொன்னாரு தளபதி? ஓகேன்ட்டாரா இல்ல ஏதாவது மறுப்பு தெரிவிச்சாரா? தளபதி டி நகருக்கு ஏன் டி நகர்னு பேர் வந்துச்சுன்னு என்னாண்ட கேட்டாப்ல. அப்ப நான் சொன்னேன், பஸ் ஸ்டாண்ட் எதிர ஒரு டீ கடை இருக்கு தலைவரே. அது 30 வயசுமா, அது செம்ம ஃபேமஸான கடை. டீ குடிக்கிறதுக்கு எல்லாரும் அங்கதான் போவாங்கோ. அப்ப அந்த டீ குடிச்சு அந்த இடம் பேரு டி நகர்னு மாறி போயிடுச்சு அப்படின்னு. பரவாயில்லனா உனக்கு வரலாறுலாம் தெரியுதுன்னா நீ தானே அந்த இடத்துக்கு சரியான ஆளு அப்படி சொல்லி என்ன அந்த தொகுதியாண்ட நிப்பாட்டிக்கிறாப்புல தலைவர். அப்படியா? சரி, அது இருக்கட்டும், நான் எல்லாம் விடுங்களேன். நீங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க, அதாவது ஒரு அடிப்பட்ட ஒரு அடித்தளத்துல இருந்து மேல வந்திருக்கீங்க. இவ்வளவு பெரிய இதா வந்ததுக்கு என்ன காரணம்? பிளாக்ல டிக்கெட் வித்தேன். பிளாக்ல டிக்கெட்? ஆனா உங்க ஹிஸ்டரி, உங்க வரலாறு சொல்லுங்க. எப்படி நீங்க படிப்படியா வளர்ந்தீங்க? அது ஒண்ணு இல்ல தம்பிய. சிந்து பாத்தி ஏஜென்சின்னு ஒண்ணு நடத்தின தம்பி. சரி. இப்போ 1 கிலோ அரிசியில வாங்கினா 25 கிலோ கீரும். 25 கிலோ அரிசி மூட்டை இருக்குது இல்ல, அதுல 1 கிலோ காசு வாங்க மாட்டானுங்க. 1 கிலோவா வாங்கினா 1 கிலோ வாங்கினா 1 கிலோக்கு 25 கிலோ வாங்கினா 1 கிலோ காசு வாங்க மாட்டானுங்க. இப்ப 24 கிலோக்கு தான் நம்ம காசு கொடுக்கணும். அந்த மீறி 1 கிலோ அரிசி 48 ரூபா அரிசியை நான் 48 ரூபாய்க்கு வித்து சம்பாதிப்பேன் தம்பிய. ஆமா. அப்ப அதே மாதிரி மிளகாத்தூள் பேக்கெட் போடுவேன், லூஸ்ல அப்பளும் பேக்கெட் போடுவேன். அப்படியே நின்று அப்புறம் ஒரு நல்ல வேலை கட்சிது தம்பி. ரெகுலரான பர்மனண்டான வேலை கட்சிது. என்ன வேலை? இந்த ஸ்கூல்ல பசங்க கட்டச்சிட்டு போதை போட்டு சுத்தி நிற்பானுங்கல்ல, அவனுங்களுக்கு பேரண்ட்ஸா போய் ஆஜராவ. நம்ம ஆர்கே நகர்ல ஒரு பொறுக்கி நிக்கிறாப்லயே, அவருக்கெல்லாம் பல தடவை பேரண்ட்ஸா நான் போய்க்கிறேன் ஸ்கூலுக்கு. அப்படியா? ஆமா. அப்படி போனா அந்த பசங்க பேக்கெட் மணி காசு ஒரு 10-20 கொடுப்பானுங்க. ரெகுலரா காசு வரவும் அது ஒரு நல்ல பிசினஸா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம எஸ்எஸ்சி பார்த்தாப்புல, அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாஜக காங்கிரஸ் எம்எல்ஏ வீட்டுல எடுபடியா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவரு செத்து போயிட்டாப்புல. அப்புறம் அவருக்கு பக்கத்து தொகுதியில நானா போய் அதிமுக கூட்டணியில நின்று ஜெயிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தொகுதியில நின்று ஜெயிக்க முடியல தம்பிய. அது ஒரு தெருவுல நின்று ஜெயிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் எந்த தெருல நிக்க முடியல, நின்னாலும் ஜெயிக்க முடியல. இதுக்கப்புறம் அங்க ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அப்படியே இங்க சென்னைக்கு செட்டில் ஆயிட்டேன். நமக்கு ஒரு 100 வாய்ப்பு கிடைச்சது, நம்ம தளபதிக்கு ரசிகர் மன்றத்துக்கு வந்துருங்கன்னு வந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் காலி பண்ணிட்டேன் தம்பிய. ஒரு கூட்டம் இல்லையே இன்னைக்கு, அப்பனே காலி பண்ணிட்டேன் தம்பிய. கட்டணம் பொண்டாட்டி பிள்ளைங்களை தூக்கி வச்சிருக்கேன்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தம்பியே. புரியுதா? எதனால அவங்கள தூக்கி போடுற அளவுக்கு அவங்க என்ன உங்களுக்கு இடைஞ்சிருந்தாங்க? அவங்க ஏன் தூக்கி போடுங்க தம்பி? கிட்ட நெருங்க முடியல தம்பிய. நான் 1 to 1 நான் தான் தளபதி ஆண்ட பேசுறேன்னு எதுக்கு சொன்னேன்? என்னாண்ட குடுங்கடா, நான் தான்டா அப்படின்னு சொல்றதுக்கு தான். அப்பாவே பாக்கணும்னாலும் உங்கள்கிட்ட தான் அப்பாயின்மெண்ட். ஆமா, பின்ன அப்படி எல்லாத்தையும் ஓரம் கட்டி அதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன் தம்பி. ஒவ்வொரு வாட்டியும் போய் விஜய் நம்ம தளபதி ஆண்ட போய் அழுதுருவேன். அந்த அளவு லூசு மாதிரி நம்பிடுவாப்ல என்னைய. உங்க கதை என்ன காரி துப்புற மாதிரி இருக்கு, இவ்வளவு கேவலமா தம்பி. அம்மாவாசை சத்யராஜோட என் கதை ரொம்ப பாவப்பட்ட கதை தம்பி. பேசாத. நான் டி நகர்ல வந்ததுக்கு அப்புறமா நான் பெரிய மார்ட்டினோட பெரிய ஆளாய் காட்டுவேன். நான் அப்புறம் இந்த காட்டுவேன். என்னடா என்ன பார்த்தாடா பேசுனேன்னு நான் காட்டுவேன் தம்பி. அதான் என்னோட லட்சியம், வெறிய. சரிண்ணா, பாரு நீனு. சரி, இப்ப விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன மாதிரி இருக்காங்க, அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க தம்பி? அவங்க பாதி பேர் நமக்கு எதிராக செயல்படுறான்னு கேள்விப்பட்டேன். அப்ப பார்த்தேன், கிளப்பி விட்டது இந்த ஆதவு தான். அப்ப ஆதவ முடிச்சா அவனுங்க காலி ஆயிடுவானுங்கன்னு நினைச்சேன். கரெக்டா முடிச்சு விட்டல. இப்ப நம்மளாண்ட எவனு கிட்ட கூட வர்றதில்ல. நம்மளாண்ட வந்தானுவான் அவனை தூக்கிடுவேன் நானு. சாதாரண ஆளு இல்லப்பா தம்பி, நானு தூக்கிடுவேன் நானு. ஏன்னா நம்மளாண்டதான் எல்லாமே கீது, எல்லாமே நம்மளாண்டதான் கீது. எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிறேன்.
சரிண்ணா, அது இருக்கட்டும். இப்போ தளபதிக்கு முதல்ல ஒரு கூட்டம் விக்கிரவாண்டியில ஒரு பயங்கர ஒரு கூட்டம் வந்துச்சு. அடுத்து கரூர்ல ஒரு அளவு கூட்டம் வந்துச்சு, நிறைய அசம்பாவிதம் வந்துச்சு. வர வர கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கேண்ணே. அது தம்பியே இப்ப அந்த கூட்டம்ல என்னாண்ட சேர்த்துக்கிட்டேன் நான். அப்படியா? அவருக்கு போவாது இனிமே கூட்டம். நீ நல்லா கவனிச்சு பாரு, இனிமே அந்த கூட்டம் என்னாண்ட வரும். என்ன புடிச்சு கில்லும், என்ன புடிச்சு எல்லாமே இனிமே என்னாண்ட வந்துருச்சு. அதெல்லாம் கட்சியில தளபதியை நான் காலி பண்ணி உட்காந்துட்டேன். அதெல்லாம் இப்ப நிறைய பாக்குறேன், வாக்கிங் போற மாதிரி, பார்க்ல வாக்கிங் போய் நிறைய பேர்ட்ட பேசுற மாதிரி, இளநீ வாங்கி கொடுக்குற மாதிரிலாம் வீடியோ பாக்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட அது மாதிரி பார்த்தது இல்லையே. இப்ப என்ன திடீர்னு? அப்ப வாங்கி குடிப்பேன் தம்பியே, இப்ப வாங்கி குடுக்குறேன். ஏன் எலெக்ஷன்? அவ்வளவுதான். சூப்பர்ண்ணே, ரொம்ப சிறப்பா பதில் சொன்னீங்கண்ணே. ரொம்ப சந்தோஷம். என் கூட இன்டர்வியூல உட்காந்ததே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. ஏன்னா நீங்க இந்த மாதிரி வெளில இன்டர்வியூல உட்காந்தீங்க அப்படின்னா பிடிச்சி அசிங்கப்படுத்தி விட்டுருவீங்க. கேட்கற கேள்வி பதில் சொல்ல தெரியாது. ஆனா நேக்கா நமக்குள்ளேயே வச்சு ஒரு விஷயத்த பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி.